Welcome and welcome to Cook with Martina. நம்ம ஊரு ஸ்பெஷல், நம்ம கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். ஸ்டோவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 4 எடுத்து நான் ஹாஃபா கட் பண்ணி போட்டிருக்கேங்க. 4 to 5 வரமிளகாய், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 to 12 பல் பூண்டை நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் சேர்த்திருக்கேங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளியை பெருசா கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு 1.25 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். பட் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கப் அரிசியும் அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 3 கப் நான் தண்ணி சேர்த்த போறேங்க. நல்லா கொதிக்க போது. இந்த நேரத்துல நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீ 1 ஸ்பூன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண விடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்களேன். என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிற டைம்ல யோசிக்கவே வேண்டாம், டக்குன்னு இதை ட்ரை பண்ணுங்க. குவிக்கா பண்ணிடலாம். கொஞ்சமா தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை தான் இப்ப சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அருமையான நம்ம கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடியோ ரெடி.